ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போர்ட்ரேட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன போட்டோ ஷேர் இதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். என்ன டூஸ்? என்ன பண்ணணும்? நல்ல ஹை டெஃபினிஷன் போட்டோ எடுத்து ஹை டெஃபினிஷன் பிக்சர்ஸ். டோன்ட்ஸ்ல ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் அக்சஸரிஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் போட்டோக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஆர்ட் ஃபார்ம்லயே இருக்கு. ஒரு போர்ட்ரேட்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் ஒரு நல்ல ஒரு அழகான குவாலிட்டியான ஒரு போட்டோஸ் வரும் அப்படின்னு. ஸோ அதை பத்தி பார்க்கணும் ஓகேங்களா? ரூல்ஸ் ஆஃப் போர்ட்ரேட்ஸ். ரூல்ஸ் ஆஃப் போர்ட்ரேட்ஸ். ஸோ போர்ட்ரேட்ஸ்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்னு மணிபுரம் என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன இருக்கும்னு அவரே காட்டுங்க. நோஸ் போடுறது, தப்பா இருந்தாலும் நீங்க சொன்னாதான் அதை கேட்டு என்னால புதுசா டவுட் ஏதாவது தெரிஞ்சுக்கவும் முடியும், அந்த கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கவும் முடியும். சரி, கொஸ்டின் பாஸ் பண்ணுங்க பக்கத்துல வேணா, ஈஸியான வேலை. சொல்லுங்க. ஹைலைட்ஸ் அதிகமா பண்றது, ஐ மூக் கண்டு மூக்கு வாய் வந்து ஹைலைட்ஸ். ஹைலைட்ஸ் என்னது? கொஞ்சம் ப்ராப்பரா அப்படி ஒரிஜினாலிட்டியா பண்றாங்க. அது டீடைல்ஸ். ஹைலைட்ஸ் லைட் ஷேடிங். ஹைலைட்ஸ்னா பிளாக் இருக்க இடம் பிளாக் ஆகும், ஒயிட் இருக்க இடம் ஒயிட் ஆகும். கான்ட்ராஸ்ட். ஹைலைட்ஸும் கான்ட்ராஸ்டும் கிட்டத்தட்ட பக்கத்துல பக்கத்துல சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க சொல்லுங்க தம்பி, என்ன நினைக்கிறீங்க? எது ரூல்ஸ் போர்ட்ரேட்ஸ்ல? ஏதாவது ஒரு ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணா பயங்கரமா வந்துடும் போர்ட்ரேட்ஸ்ல. அதுக்கு டீடைல்ஸ் காட்டு. இது பேசிக் ஆன்சர் வேற, அதை பத்தி தான் ஆகும். எங்க லைனர் மிடில் யூஸ் பண்ண பேசிக்கா சின்ன இருந்தா சின்ன ஓகே. நோஸ்க்கு லைனர் ரிலீஸ் பண்ண தனியா தெரியும். புரியுது? ஸ்மூத் சைடு ஸ்மூத் ஷேட். இந்த உங்களுக்கு ஏதாவது போட்டோ பஸ் நல்லா அனலைஸ் பண்ணோம். பிளேஸ்மெண்ட். அப்ப பேசாதவங்க பேசினா வந்து பல உண்மைகள் எழுதணுமா? சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் ஒண்ணு. வேற சொல்லுங்க. பிளேஸ்மெண்ட், ஷேப், இன்னும் சரி. பேக்ரவுண்ட். எங்க அடிச்சு விடுறாருங்க ப்ரோ எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது ஹைலைட்? ஓகே சரி, ஓகே. அப்ப தெரியலன்னு வந்து சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். தெரியலையா? அப்படிங்களாமா? ஸோ ரூல்ஸ் ஆஃப் போர்ட்ரேட்ஸ்ல ப்ரோ சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஸோ போர்ட்ரேட்ஸுக்கும் சில பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம், செஸ்ட், இந்த நெக்கு, டைஸ், இன்னர் ஆர்ம், ரிப்கேஜ். ஸோ எங்க சொல்லுங்க, என்னது இது? ஃபோர் ஆர்ம், செஸ்ட், பேக், ஷோல்டர், டைஸ், ரிப்கேஜ், இதெல்லாம் இன்னர் ஆர்ம். இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் இந்த இடம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ஒத்து போகுது. என்னவா இருக்கும்? கை ஆன்சர் பண்ணதா கை தூக்கி பண்ணுங்க. ஃபிளாட்டா இருக்கும் சார். சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். இது எல்லாமே ஃபிளாட் சர்ஃபேஸ். இதுவே நிறைய பேர் வந்து இங்க ப்ரோ இங்க வேணும் போட்டு வந்துடுவாங்க. இங்க போட்டு நீங்க இப்படி பண்ணாங்க திரும்பிடும். அப்படின்னா நீங்க பெரிய சைஸ் போகணும். அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க, இங்க நேம் வேணும், பென் ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? இது நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஃபால்ட் தான் இங்க வரும். அது தெரியாம ப்ரோ எனக்கு இங்கதான் வேணும்னு சொல்லுவோம். ஸோ ஆனா இப்ப நம்ம சஜஸ்ட் பண்ண இடம் எல்லாமே பிளாட்டான சர்ஃபேசஸ். பெரிய அளவுக்கு அங்க மூவ்மெண்ட் இருக்காது,
எதுவுமே ஆகாது. இப்ப நீங்க ஃபோராம்ல போட்டீங்கன்னா காலகாலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. புரியுதுங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும் முக்கியம். இதை தவிர்த்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை ரூல்ஸ் ஆஃப் போர்ட்ரைட்ஸ் டேட்டூல, இது எல்லாமே டேட்டூல அந்த முழுக்க இது என்னோட இது. ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்த கிளாஸ் தான் இது. போர்ட்ரைட்ஸ்ல வந்து